பார்த்தீங்கன்னா கடல மாவு, இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, இது பார்த்தீங்கன்னா சீரகம், இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி, இது வந்து இடித்த பூண்டு, சால்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடரு, இது பார்த்தீங்கன்னா ஆயிலு, இது பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயினான ஐட்டம் வந்து ஆனியனு. இப்போது இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ஒரு வேறு லெவலான ஆனியன் பக்கோடா நம்ம செஞ்சு சாப்பிட்டு, ஸோ ஈவினிங் டைம்லலாம் வேறு லெவலாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம ஆனியன் பக்கோடா நம்ம எப்படி செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மெயினான ஃபஸ்ட்டு ஆனியன் நம்ம எடுத்து நம்ம இதுவில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடித்த பூண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்.